2014 நாசாவுடைய கெப்லர் டெலஸ்கோப்பை பயன்படுத்தி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்டார் சிஸ்டம் தான் கெப்லர் 296 அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்க இந்த நட்சத்திர குடும்பம். இந்த நட்சத்திர குடும்பம் நம்ம சூரியன் மாதிரியான ஒரு நட்சத்திர குடும்பம் கிடையாது. இது ஒரு பைனரி ஸ்டார் சிஸ்டம், அதாவது இரண்டு நட்சத்திரங்கள் ஒன்றோடு சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வினோதமான நட்சத்திர குடும்பம். அப்படிப்பட்ட இந்த ஸ்டார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தை சுற்றி 5 கிரகங்கள் பல வருது. அந்த 5 கிரகங்களுமே நம்ம பூமி மாதிரி ராக்கி பிளானட்ஸ். அதில் 2 கிரகங்கள் ஹேபிட்டபிள் ஜோன், கோல்டன் லாக் ஜோன் அப்படின்னு சொல்லப்படுற உயிர்கள் வாழ்றதுக்கு ஒரு கிரகம் வந்து எங்கே இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்குமோ அந்த இடத்துல கெப்லர் 296E அதுக்கப்புறம் கெப்லர் 296F அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்க அந்த 2 பிளானட்களும் சுற்றி வருது. பட் அந்த 2 கிரகங்களும் பூமியோட சைஸோட ஒத்து போகக்கூடிய சைஸில் இல்லை. ரெண்டுமே பிரம்மாண்டமான கிரகங்கள். அதில் முதல் கிரகமாக இருக்கக்கூடிய அந்த கெப்லர் 296E அப்படிங்கிற அந்த கிரகம் பூமியை விட 1.7 மடங்கு சைஸில் பெருசு. அதுக்கப்புறம் ரெண்டாவது இருக்கக்கூடிய அந்த கிரகம் அப்படிங்கிறது 2 மடங்கு பூமியை விட பெருசு. இந்த காரணத்தினாலே இந்த 2 கிரகங்களையும் சூப்பர் கேட்டகரியில் சயின்டிஸ்டுங்க வச்சிருக்காங்க. இந்த கிரகங்களை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ப்ளே பட்டனில் ஃபுல் வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க.